அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தமிழ் மொழியினுடைய தொன்மையை பற்றி பார்ப்போம். தமிழ் மொழி மிகச்சிறந்த தொன்மை வாய்ந்த மொழி. மொத்தம் உலகத்திலே முதலில் தோன்றிய மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று. மொத்தம் உலகத்தில் தோன்றிய மொழிகள் 6 மொழிகள். அதில் 4 மொழிகள் வழக்கத்தில் இல்லை. 2 மொழிகள்தான் வழக்கத்தில் சிறந்து ஓங்குகிறது. அதில் சீன மொழி ஒன்று, 2வது நம் தாய்மொழியாகிய தமிழ். அதனால்தான் தமிழ் சிறந்து விளங்குகிறது. தமிழ் மொத்தம் 5 உலகத்திலேயே 5 நாடுகளில் ஆட்சி மொழியாக திகழ்கிறது. தமிழ் மொழியை எவ்வளவு அற்புதமாக 5 நாடுகளில் ஆட்சி மொழியாக திகழ்கிறது என்றால் எவ்வளவு அற்புதம் பாருங்கள். தமிழ் மொழி மகாகவி பாரதியார் தமிழ் மொழி மகாகவி பாரதியார் 12 மொழிகளில் புலமை வாய்ந்தவர். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது வேறு எங்கும் காணோம் என்கிறார். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. பாரதி தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அதனால்தான் அவர் என்ன செய்கிறாரு, ஆங்கில மொழியை வெறுக்கிறார். அதாவது தமிழ் மொழியினுடைய பற்றினால் ஆங்கில மொழியை வெறுத்து அதை நாம் வேறு மொழி ஆங்கில மொழியை படிக்க வேண்டாம் என்று கற்க வேண்டாம், அது பேடித்தன்மையாகிய ஆங்கில மொழியை கற்பவன் பேடினே சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஆங்கில மொழி மேலே அவருக்கு வெறுப்பு. அது மட்டுமல்ல, அவர் என்ன திறமையான புலமையெனில் அதை வெளிநாட்டோர் வணங்கச் செய்தல் வேண்டும் என்கிறார். அப்புறம் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று சொல்லுகிறார். அடுத்து தாய்மொழிக்கு இணையான ஒரு மொழி இல்லை என்று சொல்கிறார். கவிஞர் வாலிப கவிஞர் வாலி தமிழ் மொழி போல் விழி போல காத்து தமிழ் போல வாழ விழி போல காத்து தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்கிறார். கவிஞர் சுரதா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்ற பாடலில் பிறந்தோம் என்பதே முகவுரையாம், பேசினோம் என்பதே தமிழ் மொழியாம், மறந்தோம் என்பதே முடிவுரையாம். எவ்வளவு அற்புதமாக தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தலாம் பாருங்கள். இன்னும் ஒரு பாடலில் சர்க்கரை வந்து கரும்பின் மேல் மோத தேன் வந்து பாயுது முக்கூடலில் என்று ஒரு பாடலை பாடுகிறார் கவிஞர் சுரதா. கவிஞர் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பேர், எங்கள் தமிழுக்கும் அமுதென்று பேர், அது எங்கள் உயிருக்கும் மேல் என்கிறார். அந்த பாடல் கற்பகம் என்ற ஒரு படத்திலே பாடியே அந்த பாடலை பாடியிருக்கிறார் சுசிலா நினைக்கிறேன்.
அவ்வளவு அற்புதமான பாடிய அவர் கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசன் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அடுத்து கவிஞர் சுரதா அவரும் தமிழ் மொழிக்கு பெருமையை உணர்த்துகிறார். இப்படி கவிஞர் கண்ணதாசன் பல வகையில் அவர் நிறையா தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். அவர் பாடலில் பார்த்தீங்கன்னா அதை நான் இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வைங்க, உங்களுக்கே கேட்க முடியாது, அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறார். இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை அப்படின்னு ஒரு பாடல். அப்புறம் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள் குலம் என்போம், தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம். இது ஒரு சில உதாரணங்கள் தான். அவர் பாடிய பாடல்களில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் பாடல்கள் நிறையா இருக்கு. அதை தனியாகவே பேச வேண்டும். அத்தகைய சிறப்புமிக்க தமிழ் மொழியை நாம் போற்றுவோம். தமிழ் மொழியிலே முழு தமிழோடு எழுதுவோம். ஒரு கதை எழுத வேண்டுமானால் அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதாவது எங்கு பேசினாலும் தமிழோடு பேசுவோம், தமிழோடு இருப்போம், தமிழோடு ஒன்றிணைவோம். தமிழுக்கு இணையான மொழி உலகெங்கிலும் எதுவுமே இல்லை. நான் சொல்லலைங்க, பாரதியாரே சொல்கிறார். 12 மொழிகளில் புலமை பெற்ற பாரதியார் எந்த அளவுக்கு தமிழ் மொழியை நேசித்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும். நாம் செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. என்ன, அதாவது செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. என்ன அப்பா, தமிழுக்கு அவர் கொடுத்த மகுடம் மறக்க முடியாத மகுடம். ஆனாலும் அவர் 39 ஆண்டுகளே தான் வாழ்ந்தார். இவ்வளவு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு தமிழே நீனே வாழ்க என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்நாளை முடித்து கொண்டார். ஆனாலும் அவர் இன்றும் நிலைத்து வருகிறார். கவிஞர் கண்ணதாசன் எங்கள் வாழ்விற்கு மறைவே இல்லை அவர் கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறார். அதுபோல பாரதி இறக்கவே இல்லைங்க, இன்னும் நம்மோடு உயிரோடு இருக்கிறார். அவருடைய கவிதைகளை படிக்கும்போதே நமக்கு உற்சாகம் பிறக்கிறது. அந்த அளவுக்கு தமிழ் மொழி போல் இனிதாவது வேறெங்கும் இல்லை, வேறு எங்கும் காணோம் என்று சொல்கிறார். அப்போ தமிழ் மொழி அது மட்டுமல்ல, அமெரிக்காவிலே உள்ள ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி செம்மொழியாக திகழ்கிறது. எப்படி பார்த்தீங்களா, அமெரிக்காவிலே நம்ம மொழி செம்மொழியாக திகழ்கிறதுங்க. இந்த தமிழ் மொழியை விட்டுட்டு வேறு என்னங்க பார்க்க வேண்டும். நான் ஒரு கவிதை படித்தேங்க, 4 வரியில் ஒரு கவிதை. அது என்ன எழுதியிருக்காங்க, உதிர்ந்த பூக்களை கண்டு கண்ணீர் விடாதே, மலர்ந்த பூக்களுக்கு தண்ணீர் விடு, முடிந்த பிரச்சனைகளுக்கு கண்டு வருந்தாதே, வரப்போகும் பிரச்சனைகளை துணிவோடு எதிர்கொள் என்கிறார். அதை எழுதியிருக்கார் ஒரு கவிஞர். என்ன 4 வரி தாங்க, அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கிறார். தமிழ் மொழிக்கு இணையான மொழியே கிடையாதுங்க. தமிழ் மொழி அவ்வளவு அற்புதமான மொழி. இப்போ என்னென்னா, ஆங்கில மொழி உலகத்திலே சிறந்தது. ஏன்னா அவன் தானே எல்லாத்தையும் ஆண்டிருக்கான், அதனால தான் ஆங்கில மொழி சிறந்தது என்று சொல்கிற மொழியை தமிழுக்கு இணையான மொழி ஒன்றும் கிடையாது. எனவே தமிழ் மொழியே பேசுவோம், தமிழ் மொழியிலே நாம் வாழ்வோம். தமிழே எங்கள் உயிர் மூச்சு. தமிழே நீ வாழ்க, நீ வாழ்க, வாழ்க, வாழ்க. ஆங்கில மீடியத்திலே படித்தாலும் தமிழ் மொழியை மறக்கக்கூடாது. தமிழ் மொழி மீது தான் உங்களுக்கு ஆர்வம் எப்பவும் இருக்க வேண்டும். தமிழிலே 100க்கு 100 மார்க் வாங்க வேண்டும்.
அந்த மாதிரி எண்ணத்திலே மாணவ செல்வங்களும் இருக்க வேண்டும். தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குரலோடு சந்திப்போம்.